உலகை உலுக்கிய அந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்து 80 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. உலக வரலாற்று பக்கங்களில் பதிவான அந்த கருப்பு பக்கம் கண்ணீருடன் படிக்கப்படுகிறது. இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வரும் என எதிர்பார்ப்பு இருந்த தருணம் 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஜப்பானின் ஹிரோஷிமா நகர மக்கள் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் பரபரப்பில் மூழ்கியிருந்தனர். காலை 8:15 மணிக்கு வானில் இருந்து அணுகுண்டு வடிவில் வந்தது. வெடித்து சிதறியதில் ஹிரோஷிமாவின் கட்டடங்கள் தரைமட்டமாகின. பச்சை மரங்கள் கருகின. விண்ணை எட்டும் அளவுக்கு தீ பற்றி எரிந்தது. அமெரிக்கா வீசிய அணுகுண்டு தாக்குதலில் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் பலியாகினர். ஆயிரக்கணக்கானோர் கை கால்கள் உள்பட உடல் பாகங்களை இழந்தனர். இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்கா பிரயோகித்த லிட்டில் பாய் அணுகுண்டுதான் உலக வரலாற்றில் அழிவை தந்த முதல் அணுகுண்டு. அன்றோடு நிறுத்தவில்லை அமெரிக்க தாக்குதல். அடுத்த 3 நாட்களில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஜப்பானின் நாகசாக்கி நகரை நாசமாக்கியது அமெரிக்காவின் மற்றொரு அணுகுண்டு. இந்த இரு அணுகுண்டு தாக்குதல்களிலும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இரண்டாம் உலகப் போர் அத்தோடு முடிவடைந்தாலும் ஹிரோஷிமா நாகசாக்கி நகரங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்தன. அதில் இருந்து மீண்ட நாகசாக்கி அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் கலங்கரை விளக்கமாக உருவெடுத்துள்ளது. அணுகுண்டு வீசப்பட்ட நாளை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஹிரோஷிமா நாகசாக்கி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அணுகுண்டால் இரு நகரங்களும் பேரழிவை சந்தித்ததை இந்த உலகம் பார்த்த போதும் அணு ஆயுத போட்டி மேலும் அதிகரித்ததே தவிர குறையவில்லை. அணு ஆயுதங்களை அதிகம் வைத்திருக்கும் நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா முதல் இடத்திலும் ரஷ்யா, பிரான்ஸ், சீனா போன்ற நாடுகள் அடுத்தடுத்த இடங்களிலும் உள்ளன. இந்தியா, பாகிஸ்தான், வடகொரியா போன்ற நாடுகளை தொடர்ந்து மேலும் சில நாடுகள் அணு ஆயுதங்களை தயாரிக்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் உள்ளன. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு இதுவரை அணு ஆயுத தாக்குதல் நடைபெறவில்லை. இது ஒரு பக்கம் ஆறுதல் அளித்தாலும் பல்வேறு நாடுகள் அணு ஆயுத சோதனைகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றன. இதுவரை 2000க்கும் அதிகமான அணு ஆயுத சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. உலக நாடுகளில் மொத்தம் 20,000க்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. வளரும் மற்றும் வளர்ந்த நாடுகளிடையே நடந்து வரும் அணு ஆயுத போட்டி உலகின் அமைதியையும் ஆரோக்கியமான போக்கையும் எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் சீர்குலைக்கலாம். எனவே இந்த பூ உலகம் நிம்மதியாய் அமைதியாய் தூங்கி எழ அணு ஆயுதம் இனியும் வேண்டுமா என்பதை ஆராய வேண்டிய நேரம் இது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.